ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைனை வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். என்னால் வந்து ஒர்க் பண்ணும் போது வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இது வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டுனா பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 3 லைனு ஜரி த்ரெட்டு, அப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, 3mm பஞ்ச் பீடு ஒரு லைனு, அப்புறம் வந்து சுகர் பீடு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இடையில வந்து நம்ம காப்பர் கலர் பீடு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பீடு வந்து நான் 5mm வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பீட் லைனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னா, ஒரு 5mm பஞ்ச் பீடு, அப்புறம் வந்து ஒரு ஜரி த்ரெட், கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வந்து எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அப்புறம் அடுத்த பீடு, ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் வந்து ஒரு எம்டி செயின் ஸ்டிச் வந்து வர்ற மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து கீழே இருக்கிற லைனே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நடுவில் இருக்கிற பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இதனோட மெஷர்மெண்ட் வந்து உயரம் வந்து 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3/4 இன்ச்சு உயரம். கீழே வந்து அகலம் வந்து 1.25 இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணி இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதனோட அகலம் வந்து 1.25 இன்ச்சு, மேலே லென்த்து வந்து 3/4 இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைனை பேஸ் பண்ணி ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கேப் வந்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோன்னா 3 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இது வந்து ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து நம்ம கம்மி ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கீழே ஒரு பார்ட்ரு வர மாதிரி போட்டிருக்கேன், மேலே ஒரு பார்ட்ரு வர மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், நடுவில் வந்து அந்த பாக்ஸஸ்குள்ளே வந்து 4mm பீடு, ஒரு சுகர் பீடு வந்து கீழே பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். கீழே வர்ற அதே பார்டரை வந்து நம்ம மேலேயும் ரிப்பீட் பண்ணி மேலே ஒரு பார்டர் லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த பார்டருக்கு மேலே வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஒரு பஞ்ச் பீடு, ஒரு சுகர் பீடு மேலே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து 3mm பீடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி மீதி இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் நெக் டிசைனோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.